ரெண்டு ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை வசனம். ரெமலியாவின் குமாரனாகிய பொக்கிவின் 17ஆம் வருஷத்திலே யூதேயாவின் ராஜாவாகிய யாதாமின் குமாரன் அகஸ் ராஜாவானான். In the 17th year of the Pukki, the sons of the Ramalah, Asa, the sons of the Zodam, kings of the Judah, began to the reign. வசனம் 2. ஆகாஸ் ராஜாவாகிற பொழுது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் 20 years old was an Asa when he began to reign, and regained 16 years in the Jerusalem, and did not end that which was regained in the shepherd of the Lord and his God, like David his father. வசனம் 3. இஸ்ரவேல் ராஜாவின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு முன்பாக துரைத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். But he walked in the way of the kings of the Israel, and made his sons to the pass unto God the fire according to the abominations of this heathen, whom the Lord cast out before the children of the Israel. வசனம் 4. மேடைகளிலும் மலைகளிலும் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். And he sacrificed and burnt incense in this high place and the hills and under every green tree. வசனம் 5. இப்பொழுது சிரியாவின் ராஜாவாகிய ரெத்சீனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரவோமியாவின் குமாரன் பொக்குவும் ரோமோலிவின் குமாரன் பொக்குவும் எருசலேமின் மேலே யுத்தம் பண்ண வந்து ஆகாசை முற்றுகை போட்டார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். Then Rixi, kings of the Syria, and Pukki, sons of Romolah, kings of Israel, come up to the Jerusalem to war, and they besieged Asa, but could not overcome him. வசனம் 6. அக்காலத்திலே சிரியாவின் ராஜாவாகிய ரெத்சீன் ஏலாத்தை திரும்ப சிரியாவுடனே சேர்த்து கொண்டு யோதா ஏலாத்தில் இருந்து துரத்தினான். சிரியர் ஏலாத்திற்கு வந்து இந்த நாள் வரைக்கும் அவ்விடத்திலேயே குடியிருக்கிறார்கள். And that time and returned the kings of Syria recovered Elath to Syria, and drave the Jews from Elath, and the Syrians come to the Elath and dwell there unto his day. வசனம் 7. ஆகாஸ் சிரியாவின் ராஜாவாகிய திக்லத் பிலேசேரிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியனும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சிரியா ராஜாவின் கைக்கு இஸ்ரவேலின் ராஜாவின் கையுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவியும் என்று சொல்லி, and Azar sent and messages to the Titlapileser, kings of the Assyria, saying, I am the 17, and the servants and the son come up and save me out of the hand of the kings of the Syria, and out of the hand of the kings of the Israel, which he rise up against me. வசனம் 8. கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியும் பொன்னும் எடுத்து அசாரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். And Asa took the silver and gold that was found in the house of the Lord, and in the
treasures up the king's house and stand it for a president to the kings of the Assyria. வசனம் 9. அசேரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்த தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளையே கீர் பட்டணத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் ரெத்சினே என்று போட்டான். And the kings of the Assyria hearkened unto him, and for the kings of the Assyria went up against Damascus, and took its and carried the people of its captive to the Kir and slave Rezin. வசனம் 10. அப்பொழுது ராஜாவாகிய அகஸ் தமஸ்குவில் அசாரியாவின் ராஜாவாகிய திகிலுத்பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய அகசு அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாட்டையும் ஆகிய அதன் மாதிரிகளையும் அகசிரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். And kings and Azars went to the Damascus to the meet Tiglath-Pileser, kings of the Assyria, and showed the altar that was at Damascus. King Asa sent to the Uriah this presents the fashion of this altar and this pattern of this according to all the works manship thereof. வசனம் 12. ராஜாவாகிய அகஸ் தமஸ்குவிலிருந்து வருகிறக்குள் அசரியானாகிய உரியா அப்படியே கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய அகஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான். And Uriah the president built an altar according to all that King Asa had sent and from Damascus. So Uriah the priest milits against the kings Asa come from Damascus. வசனம் 12. ராஜா தமஸ்குவில் இருந்து வந்தபொழுது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீடத்தின் அண்டையிலே சேர்ந்து அதன் மேலேயே பலியிட்டு And when these kings was and come from the Damascus, the kings showed this altar, and the king's son approached to the altar and offered thereon. வசனம் 13. தன் சர்வாங்க தகன பலிகளையும் தன் போஜன பலிகளையும் தகனித்து தன் பான பலிகளையும் வார்த்து தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேலே தெளித்தான். And he burned his and brand offerings and his meat offerings and poured his and drinking offerings and sprinkling this blood of these peace offerings upon this altar. வசனம் 14. கர்த்தரின் சந்நிதியிலே இருந்த வெண்கல பலிபீடத்தையும் அவன் தன் பலிபீடத்திற்கு கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவாக ஆலயத்தின் முகப்பில் இருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடப்புறமாய் வைத்தான். And he and poured also the brazen altar which was before the Lord for the forefront of this house of from the bottom this altar and the house of the Lord, and put it on the north side of the altar. வசனம் 15. ராஜாவாகிய அகஸ் ஆசேரனாகிய ஊரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேலே நீ காலை சர்வாங்க தகன பலியும் மாலை போஜன பலிகளையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலிகளையும் அவருடைய போஜன பலிகளையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலிகளையும் அவர்களுடைய போஜன பலிகளையும் அவர்கள் பான பலிகளையும் செலுத்தி அதன் மேலே சர்வாங்க தகன பலிகளின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த வெண்கல பலிப்பிடமே தன் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும் என்றான். And King Ahasuerus commanded Urijah the priest, saying, upon the great altar burn the morning burnt offering and this evening burnt offering, and the king's and burnt sacrifice and these meat offerings,
went these and burnt offerings of all the people, the land, and their meat offerings and their drink offerings, and sprinklings upon all the blood of this burnt offering, and all the blood of the sacrifice. And the burnt altar shall and be for me to the inquiry by. வசனம் 16. ராஜாவாகிய ஆகோஸ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரனாகிய ஊரியா செய்தான். Though did and Uriah the priest, and according to all that kings and as their commandment. வசனம் 17. பின்பு ராஜாவாகிய ஆகஸ் அதிரசங்களின் சவுக்குகளையும் ஆதாரங்களின் சவுக்குகளையும் அறுத்துவிட்டு அவைகளின் மேலிருந்து கொப்பரைகளையும் எடுத்து கடல் தொட்டிகளையும் கீழே இருக்கிற வெண்கல ரிஸ்பங்களின் மேலிருந்த இறங்கி அதை கற்களின் தளவரிசைகளில் வைத்து, and King Asa cut off this border of this bases, and removed this laver from off them, and took down the sea from off the basin, oxen that were under it, put it upon the pommel and of the stones. வசனம் 18. ஆலயத்தின் அருகே கெட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுத்தினான். And the covered for the Sabbath that day, and had and bull in this house, and the kings and enter without turn he from this house of this land for the kings of Assyria. வசனம் 19. அகஸ் செய்த மற்ற வர்த்தகமான்கள் யூதேயாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. Now the rest of the act of this Asa was which he did, hear they not, and write in this book of the chronicles of the kings of the Judah. வசனம் 20. அகஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவன் தாவீது நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். And Agas slept with his fathers, and was and reigned with his fathers in the city of the David. Agasya his sons of regained this stand. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூட்டி எடுத்தேன். அந்த டியூட்டி பார்த்திங்கன்னா பெரியார் நகர்லேருந்து வண்டலூர் வழியாக அந்த லெஃப்ட் எடுத்து நேராக இந்துஸ்தான் காலேஜை தாண்டி அங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், செம்ம டிசிப்ளின் பெரிய அப்பார்ட்மெண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம், 25,000 வாடகை ஒரு மாதத்துக்கு. பரவாயில்ல, அந்த இடத்துல கொடுக்கலாம். அந்த அளவு டிசிப்ளின், பெரிய பெரிய ஒரு 20 மாடி அளவுக்கு பில்டிங்ஸ்லாம் இருந்தது. அங்கே போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு வந்து பெரியார் நகரில் விட்டால் அரௌண்டு 160 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் இருக்கும். டோல்ஸ் கிராஸ் பண்ணி பெருங்குளத்தூர் வழியாக போயிட்டு வந்ததுக்கு ரோட்டில் இந்த பிரச்சனை இல்லாதனால அவர்கிட்ட நான் எக்ஸஸாக காசும் சொல்லலை. ஏன்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே எக்ஸஸ் ஆச்சுன்னா 100 ருபீஸ் பே பண்ணவங்க. சொல்லலை அவர்கிட்ட. அவர் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் கார்னர் சொல்லி ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும். அந்த இதில் வந்து அவர் கிளர்க்காக இருந்தாராம். நான் சொன்னேன், நான் என்னோடய சர்ச்சில் அமெரிக்கன் சர்ச்சில் கிளர்க்காக இருந்தேன். அதேமாதிரி நான் போயிட்டு இருக்கும்போது கால் பண்ணான் கரெக்டாக பெரியார் நகர்லேருந்து. அவன் புந்தமல்லியில் ஏதோ போர்ட்டரில் டெலிவரி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த டியூட்டி எனக்கு முடிஞ்சிருச்சு சீக்கிரமாகவே. முடிஞ்ச உடனே நான் நேராக போயிட்டு கிரேப்ஸ்லாம் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கிட்டு ஒரு ஆப்பிள், 4 சாத்துக்குடி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பீஃப் ரைஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். கண்ணை ஃபோன் பண்ணால் பீஃப் ரைஸ் வாங்குறதுக்கு முன்னாடி. அப்போ அவன் ஏர்போர்ட்டுக்கிட்ட இருந்தான், போர்ட்டர் டெலிவரி பண்ணிக்கிட்டே அங்கேருந்து என்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே வந்தான். சரிராக்கண்ணா, இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து என்னுடைய வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு தூங்கிட்டு இப்போது உட்காந்து பைபிள் படித்து குளித்து முடித்து கிரேப்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு உட்காந்து பைபிள் படிச்சிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உமன்ஸ் டே. ஓகே.
okay friends, bye.